இந்த மாதபூச ஜோதி தரிசனத்திற்கும் வள்ளலாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையில் அற்புதமான சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பிரதோஷமும் அதன் வெளியே காட்டப்பட்டது. பெருவழி ரகசியம் பார்க்கும் அனைத்து ஆன்மநேய உறவுகளுக்கும் வந்தனம். வள்ளல் பெருமானார் கூறிய ஆதியில் மறைத்த அந்த வல்லவன் யார் என்பதை திருவருள் வளத்தால் வெளிப்பட்டுள்ளது. அந்த காணொளிக்கான எடிட்டிங் ப்ராசஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு வாரத்தில் வெளிவந்துவிடும். நாம் இன்று பார்ப்பது ரஷ்ய சீடனுக்கு வள்ளலாரின் முக்கிய அறிவிப்பு. 2014ஆம் வருடம் வள்ளல் பெருமானார் தனது கொள்கையை பின்பற்றும் ரஷ்ய நாட்டின் ஒரு மனிதனுக்கு சில செய்திகளை கனவின் மூலமாக தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை 2014ஆம் ஆண்டு வள்ளலார் ஸ்பேஸ் என்கிற வெப்சைட் மூலம் போஸ்ட் செய்து இருக்கிறார்கள். இந்த செய்தியானது ரஷ்ய நாட்டின் யூடியூப் சேனலில் மிகவும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த செய்தி ரஷ்யன் மொழியில் வெளிவந்து இருக்கிறது. அடிநாத் சாம்பு என்பவர் இதை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்துள்ளார். நம் சன்மார்க்க அன்பர்கள் இதை ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழியாக்கம் செய்துள்ளனர். சரி, வாங்க வள்ளலார் என்னதான் சொல்லி இருக்கிறார் என்று பார்ப்போம். கீழே உள்ள தகவல் ரஷ்யன் மொழியில் இணைக்கப்பட்ட வீடியோவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. வள்ளலார் பற்றிய தகவல்களும் மக்களுக்கு அவர் ஆற்றிய செய்தியும் அடங்கிய காணொளி. இச்செய்தி ராமலிங்க வள்ளலாரால் கட்டளையிடப்பட்டு அவர் கனவில் தோன்றிய அவரது பக்தர் ஒருவரால் எழுதப்பட்டது. சர்வ வல்லமை உள்ள கடவுளின் ஒளியை நீங்கள் ஆர்வத்துடன் பார்க்க விரும்புகிறீர்கள். அவருடன் நெருங்கி பழகவும் இந்த அனுபவத்தை ஒரு புதிய விளையாட்டாக கருதவும் விரும்புகிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடவுள் தொடர்பான விஷயங்களில் எந்த விளையாட்டையும் விளையாடாதீர்கள். இது பொறுப்பற்ற தன்மை. இந்த உச்ச ஒளி லைட் ஆஃப் பர்ஃபெக்ஷன் எந்த ஒளியையும் அல்லது மின்னலையும் விட மில்லியன் மடங்கு வலிமையானது என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் நெருப்புக்கு பயப்படுகிறீர்கள், ஆனால் கடவுளின் ஒளிக்கு அல்ல. ஆர்வத்துடன் அவரை உங்கள் முன் தோன்றுவதற்கு பொறுப்பற்ற முறையில் விரும்புகிறீர்கள். நீங்கள் தயாராக இல்லாத போது அவர் உங்கள் முன் தோன்றினால் உங்கள் மனம் பைத்தியமாகிவிடும். தாங்க முடியாத வலியால் உங்கள் உடல் அதிர்வுறும். நீங்கள் ஊமையாகவும் குருடாகவும் மாறுவீர்கள். யாராலும் உதவ முடியாது என்று நீங்கள் நினைக்கவில்லை. உன் வாழ்நாளின் இறுதி வரை அலையும் பைத்தியக்காரனைப் போல் ஆக்கிவிடும். ஒளியின் உன்னத அருளை வெளிப்படுத்தியவரின் அறிவுரையை கேளுங்கள். அது அவருடன் எப்போதும் ஒன்றாக இணைகிறது. உங்கள் மனதை தயார் செய்யுங்கள். மிகுந்த கவனத்துடனும் அக்கறையுடனும் உங்கள் உடலை தயார் செய்யுங்கள். வெளிப்புறத்தை மட்டுமல்ல, உட்புறத்தையும் தயார் செய்யுங்கள். கொல்லப்பட்ட உயிரினங்களை உண்பதை நிறுத்துங்கள். கெட்ட பழக்கங்களையும் எண்ணங்களையும் அழித்து விடுங்கள். பின்னர் அத்தகைய எளிமையில் என்னிடம் வாருங்கள். ஒளியின் உன்னத அருளை பெற நீங்கள் உண்மையிலேயே ஆசைப்பட்டால் அதை உணர உங்கள் தாயும் தந்தையும் உங்களுக்கு உதவுவது போல் நான் இருக்கிறேன். நான் தெய்வீக அருள் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடி. உங்கள் கவனத்தை என் மீது செலுத்தினால் உங்களால் பார்க்க முடியும். ஏனென்றால் நான் அவருடைய பிரதிபலிப்பு மற்றும் அவரிடமிருந்து வேறுபட்டவனல்ல. இருப்பினும் என்னை எப்படி கண்டுபிடிப்பது என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். நான் குறிப்பிட்ட எந்த இடத்திலும் இல்லை. என் தங்குமிடம் முழு பிரபஞ்சம். ஆனால் நீங்கள் என்னை அழைத்தால் நான் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பேன். அருட்பெருஞ்சோதி என்ற மந்திரத்துடன்
ராமலிங்கா என்று அழைக்கவும் நான் வருவேன். நீங்கள் என்னை பார்க்க முடியாது, என்னை தொட முடியாது. ஆனால் உங்கள் நுட்பமான சாரத்தால் நீங்கள் என்னை உணர முடியும். ஏனென்றால் நான் அனைத்து படைப்புகளுடன் ஒன்றிணைந்து தங்கி இருக்கிறேன். உங்கள் அனைவரிடமும் பெருமானார் அப்பவே சொல்லியிருப்பார், என்னை பார்க்க வேண்டுமென்றால் தங்களை பாருங்கள், தங்களை பார்க்க வேண்டுமென்றால் என்னை பாருங்கள், தங்களை பார்த்தால் என்னை பார்ப்பீர்கள், என்னை பார்த்தால் தங்களை பார்ப்பீர்கள் என்று. எனவே படிப்படியாக என் ஒளி உங்களுக்குள் வெளிப்படுத்தும். இது உச்ச ஒளியின் பிரதிபலிப்பாகும். நீங்கள் ஒரு இருண்ட அறையில் நீண்ட நேரம் அமர்ந்திருந்தால் அறையை விட்டு வெளியேறி சூரியனை பார்ப்பது உடனடியாக சாத்தியமில்லை. அதேபோல் நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் மனம், உடல், உணர்வுகளை அருள் ஒளியின் மாற்றத்திற்கு தயார்படுத்த வேண்டும். ஒளியின் வடிவமாக என் மீது கவனம் செலுத்துவதை தொடருங்கள். உன்னதமான கருணையின் ஒளியால் எனக்கு வழங்கப்பட்ட உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையிலான இறுதி ஐக்கியத்தின் சக்தியால் நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வேன். என் அன்பான பக்தர்களே, ஒருபோதும் மறந்து விடாதீர்கள், பூரணத்தின் ஒளி எங்கும் போற்றப்படுகிறது. அதாவது பூரணத்தின் ஒளி எங்கும் போற்றப்படுகிறது என்பது என்னவென்றால், நாம் இன்னமும் அருட்பெரும் ஜோதி இறைவனை தெரிந்து கொள்ளவில்லை என்பதை நினைத்து பெருமானார் வருத்தப்படுகிறார். பூரணத்தின் ஒளி எங்கும் போற்றப்படுகிறது. இருளுக்கு சக்தி இல்லை. உங்கள் வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருக்காது, ஆனால் மாறும். உங்கள் இதயம் முழு பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கியது மற்றும் கடவுள் இரக்கத்தால் மூழ்கடிக்கப்படுகிறார். மேலும் உங்களில் பலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள், விமர்சிப்பார்கள், உங்களை விட்டு ஓடுவார்கள், உங்களை சுட்டி காட்டுவார்கள். அந்த நிமிடத்தில் இருந்து பல விஷயங்கள் மாறும். இது சுதந்திரம், ஆனால் அது துன்பத்தை ஏற்படுத்தும். எனக்காக இதை செய்ய நீங்கள் தயாரா? நான் இந்த ஒளியை பற்றி ஒரு கவிதை வடிவத்தில் பேசினேன். அந்த கவிதை வேறு ஒன்றும் இல்லைங்க, அதுதான் திருவருட்பா அருட்பெரும் ஜோதி அகவல். இந்த ஒளியை பற்றி ஒரு கவிதை வடிவத்தில் பேசினேன். நான் இந்த ஒளியை பற்றி ஒரு கவிதை வடிவத்தில் பேசினேன். ஆனால் என் வார்த்தைகளின் உண்மையான அர்த்தத்தை யார் உணர்ந்தார்கள்? அகவல் பாராயணம் பண்ணுறோம், திருவருட்பா பாராயணம் பண்ணுறோம். அகவல்லேருந்து ஒரு சில வரி, வாய்தற்கு உரித்தெனும் மறை ஆகமங்களால் ஆய்தற்கு அரிய அருட்பெருஞ்சோதி. மறை என்றால் வேதங்கள்னு நமக்கு தெரியும், ஆகமம்னா நமக்கு என்னன்னு தெரியும். இந்த வேதங்களாலும் ஆகமங்களாலும் ஆய முடியாது, அதாவது அறிந்து ஆய்வு செய்ய முடியாத ஒரு நிலை அருட்பெரும் ஜோதி நிலை என்கிறார். அதாவது வாய்தற்கும் உரித்தென்னும் மறை ஆகமங்களால் ஆய்தற்கு அரிய அருட்பெருஞ்சோதி. கடவுளர் மறைப்பை கடிந்தவருக்கே இன்பம் அடைத்துற தெருட்டும் அருட்பெரும் ஜோதி என்றும், சக்திகள் மறைப்பை தவிர்த்தவருக்கு இன்பம் அத்துற தெருட்டும் அருட்பெரும் ஜோதி என்றும், சத்தர்கள் மறைப்பை தவிர்த்தவருக்கின்பம் அத்தகை தெருட்டும் அருட்பெரும் ஜோதி என்றும், சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி என்று பெருமானார் பல இடங்களில் இது போன்ற எண்ணற்ற செய்திகளை சொல்லியிருப்பார். ஆனால் இந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை யாரும் உணரமாட்டுகிறார்கள். வெறுமனமே நான் எழுதிய கவிதையை மட்டும் வாசிக்கிறார்கள் என பெருமானார் இப்படி செய்பவர்களை நினைத்து வருந்துகிறார். கவிதைகளின் மீது காதல் வயப்பட்டு வசனத்தின் அழகில் வசப்பட்டு அர்த்தத்தால் அல்லாமல் அவற்றின் உண்மையான மதிப்பை மறந்துவிட்டனர். திருவருட்பா அகவல் இதை அழகான குரலில் பாடி பதிவு செய்பவரும் சரி, அதை இனிமையாக கேட்பவரும் சரி, அந்த வார்த்தையின் அழகிலும் இசையின் அழகிலும் மயங்குகிறார்களே அன்றி அந்த வார்த்தையின் உண்மையை யாரும் புரிந்து கொள்ளாமல் உண்மையான மதிப்பை மறந்து விட்டனர் பலர் என்று மேலும் பெருமானார் வருத்தப்படுகிறார். உதாரணத்திற்கு சில வரிகள். இகத்தினும் பரத்தினும் எனக்கு இடர் சாராது, அகத்தினும் புறத்தினும் அமர்ந்த மெய்த்துணையை என்று பெருமானார் பாடுகிறார். அதாவது இகம் என்பது இந்த பூமி, இந்த பூமியில் எனக்கு எந்த இடரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பெருமானார் ஆரம்ப காலகட்டத்தில் காற்றாலே புவியாலே ககன மதனாலே என்று
பாடல்கள் பாடியிருப்பார். கோளாலே பிறர் இயற்றும் கொடும் செயல்களாலே எதனாலும் எனக்கு அழியக்கூடாத மெய்யளிக்க வேண்டுமென்றேன். இறைவன் எனக்கு விரைந்து அளித்தான். எந்தை அருட்பெரும் ஜோதி இறைவனை சார்விரை என்று பாடியிருப்பார். அது நியாயம். இகத்தில் பிரச்சனை வருகிறது, அதனால் கேட்டார். ஆனால் பெருமானார் அடுத்த வரியில் என்ன சொல்கிறார்? இகத்தினும் பரத்தினும் எனக்கு இடர் சாராது. அப்ப வள்ளல் பெருமானுக்கு அவர் மேல்நிலை அடையும் போது அவருக்கு பரத்திலே பிரச்சனை இருக்கிறது என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்பதை நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். மேலும் இன்னொரு பாடலில் நாகாதீவனும் அயனும் ஆளும் நறுமுறு என்னவே பெருமானார் அடைந்த பெரிய நிலையை பார்த்து சமய தேவர்கள் நறுமுறு என்றார்கள் என்று பதிவு செய்கிறார். ஏனென்றால் இதை நாம் சொல்கிறோம் என்றால் சில அன்பர்கள் நாம் பேரின்ப லாபமாகிய ஆன்ம லாபத்தை அடைவதற்கு கடவுளர்களும் அதற்கு மேலே இருப்பவர்களும் நமக்கு உதவுவார்கள் என்று உளறிக்கொண்டு இருக்கிறார்கள். வள்ளலாருக்கு உதவாத கடவுளர்கள் நமக்கு மட்டும் எப்படி உதவுவார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இகத்தினும் பரத்தினும் எனக்கு இடர் சாராது, அகத்தினும் புறத்தினும் அமர்ந்த மெய்த்துணையே என்கிறார். நாகாதீபனும் அயனும் ஆளும் என்னை பார்த்து நறுமுறு என்கிறார்கள் என்கிறார். இது எல்லாம் பெருமானார் பேரின்ப லாபத்தை அடைந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில். அதற்கு பிறகு பெருமானின் கடைக்கண் பார்வையால் பஞ்ச கருத்தாக்கள் தங்கள் தொழிலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதை பெருமானாரே பதிவு செய்திருப்பார். எனது கடைக்கண் பார்வையால் பஞ்ச கருத்தாக்கள் தங்கள் தொழிலை நடத்துகிறார்கள் என்று. சரி, நாம் ரஷ்யன் சீடனின் முக்கிய அறிவிப்புக்கு வருவோம். நான் எழுதிய அழகான கவிதைகளின் மீது காதல் வையப்பட்டு வசனத்தின் அழகில் வசப்பட்டு அர்த்தத்தால் அல்லாமல் அவற்றின் உண்மையான மதிப்பை மறந்துவிட்டனர். பக்தி என்பது இறுதி வழி. நீங்கள் அதை செய்ய விரும்பவில்லை என்றால் உன்னத அருளின் ஒளியை நீங்கள் என்றென்றும் மறந்துவிடலாம். கடவுளுக்காக தன்னை தியாகம் செய்ய விரும்பாதவர்களுக்கு இது வராது. எப்போதும் உங்களிடமிருந்து மறைக்கப்படுவார். பழைய வாழ்வு, அதாவது உலக இன்பங்களை விரும்புவராக நீங்கள் இருந்தால் பரிபூரண ஒளியை போற்றி நான் எழுதிய என் கவிதைகளை தொடர்ந்து அழகாக பாடி யாத்திரை தலங்களில் சுற்றி திரிந்து கண்ணீருடன் மந்திரங்களை சொல்லி விடுமுறையை கொண்டாடலாம். பூச மாதத்தில் பத்ரிநாத், கேதார்நாத், ராமேஸ்வரம், காசி போன்ற தலங்களுக்கு சென்று, அதாவது பெருமானார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி புனித தலங்களுக்கு சென்றும் எனது கவிதைகளை பாடினாலும் அல்லது பூச மாதத்தில் மாத பூசத்தில் எனது கவிதைகளை பாடினாலும் 1000 வருஷம் பாடினாலும் சரி, என் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராது என்கிறார் பெருமானார். அதன் மீதியை படிக்கிறேன், கேளுங்கள். பழைய வாழ்வு உலக இன்பங்களை விரும்புவராக இருந்தால் பரிபூரண ஒளியை போற்றி நான் எழுதிய என் கவிதைகளை தொடர்ந்து அழகாக பாடி யாத்திரை தலங்களில் சென்று சுற்றி திரிந்து கண்ணீருடன் மந்திரங்களை சொல்லி விடுமுறையை கொண்டாடலாம் பூச மாதத்தில். ஆனால் இந்த வழியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் உன்னத அருளின் துதியில் இருந்து என் கண்களின் கண்ணீரை உங்களால் பார்க்க முடியாது. ஏன் பெருமானார் இப்படி வருத்தப்படுகிறார் என்றால், இதையெல்லாம் இன்னமும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்த வரியை வாசிக்கின்றேன். என் உண்மையான குழந்தைகள் விளையாடுவதில்லை. இரவும் பகலும் அவர்கள் தங்கள் மனதையும் உடலையும் தெய்வீக மாற்றத்திற்கு தயார் செய்கிறார்கள். இரவும் பகலும் எங்கும் எந்த இடத்திலும் நான் அவர்களின் இதயங்களில் தங்கி இருக்கிறேன். அவர்களின் உயிர் என் மூச்சு, அவர்களின் மனம் என் மனம், அவர்களின் சொல் என் சொல். தெய்வீக அருளை வழங்குவதற்கு அவர்கள் தயாராக உள்ளனர். அவர்கள் என் சார்பாக பேச தகுதியானவர்கள். அவர்கள் விளையாடுவதில்லை, ஆனால் என்னுடைய உண்மையான அறிவை பரப்புகிறார்கள். அவர்கள் இருக்கும் இடத்தில் நான் முழுவதுமாக வசிக்கிறேன். அவர்கள் என் உண்மையான மகன்கள் மற்றும் மகள்கள். மீதமுள்ளவர்கள் வெறுமனே பின்பற்றுகிறார்கள். சன்மார்க்கத்தை பற்றி பேசும் அன்பர்கள் இனிமேலாவது பெருமானின் உண்மையான அறிவை பரப்ப முன்வாருங்கள், முயற்சி செய்யுங்கள். நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை பெருமானார் அனுதினமும் கவனித்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் விளங்கி கொள்ளணும். மேலே படிக்கிறேன். நான் புறப்படுவதற்கு முன்
அருள் ஒளியின் சபை கோயிலின் கதவை மூடிவிட்டேன். ஆனால் உண்மையில் எனது கோட்பாட்டை உணர தகுதியான சீடர் கிடைக்கவில்லை. நான் சென்ற பிறகு கோவிலை திறந்தார்கள். ஆனால் அருள் ஒளி இருக்கிறதா? மிக உயர்ந்தவருடன் இணைந்தவரின் எனது சாட்சியங்களை மீறுதல். அந்த இடங்களில் என் ஆன்மீக குழந்தைகள் இல்லை. அந்த சுவர்கள் காலியாகிவிட்டன. அந்த நிலம் வறண்டு போனது. பெருமானார் இயற்கை உண்மை இறைவனுக்காக கட்டிய சபை கட்டிடத்தை ஏன் மூடினார்? திரும்பவும் சத்திய ஞான சபையை திறந்து வழிபடுதல் ஏன் பெருமானுக்கு பிடிக்காமல் போனது? அது ஏன் அவருக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது? சத்திய ஞான சபையை மீண்டும் திறந்தது வள்ளலாருக்கு பிடிக்காமல் போன காரணத்தை பற்றி தெரிய வேண்டுமென்றால் நாம் 150 ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டும். வள்ளல் பெருமானார் சத்திய ஞான சபையில் நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதை தெரிவிக்க சபை வழிபாட்டு விதி என்பதை 18ஆம் தேதி 7ஆம் மாதம் 1872 வருடத்தில் ஞான சபை விளக்க விபவ பத்திரிகை தலைப்பில் தான் கைப்பட எழுதி உலகிற்கு அறிவிக்கிறார். அன்புடைய நம்மவர்களுக்கு வந்தனம். இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்றும், சாலைக்கு அதாவது தர்மசாலைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என்றும், சங்கத்திற்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்றும் திரு பெயர் வழங்குதல் வேண்டும். இன்று தொடங்கி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரைக்கும் ஞான சபைக்குள்ளே தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்கு வேண்டாம். மேலேற்றுகிற குலாப்பு முதலிய விளக்குகளும் வேண்டாம். தகர கண்ணாடி விளக்கும் வைக்கும் காலத்தில் தகுதி உள்ள நம்மவர்கள் தேகசுத்தி கரணசுத்தி உடையவர்களாய் திருவாய்ப்படி புறத்தில் இருந்து கொண்டு விளக்கை ஏற்றி 12 வயதிற்கு உட்பட்ட சிறுவர் கையில் கொடுத்தாவது, 72 வயதிற்கு மேற்பட்ட பெரியவர்களின் கையில் கொடுத்தாவது உட்புற வாயில்களுக்கு சமீபங்களில் வைத்து வர செய்விக்க வேண்டும். 4 நாளைக்கு ஒரு விசை காலையில் மேற்குறித்த சிறியாரை கொண்டாயினும் பெரியாரை கொண்டாயினும் உள்ளே தூசு துடைப்பிக்க வேண்டும். தூசு துடைக்க புகும்போது நீராடி சுத்த தேகத்தோடு கால்களில் வத்திரம் சுற்றி கொண்டு புகுந்து முட்டிகாலிட்டு கொண்டு தூசு துடைக்க செய்விக்க வேண்டும். விளக்கு வைக்கின்ற போதும் இங்கனமே செய்விக்க வேண்டும். விளக்கு வைத்ததற்கும் தூசு துடைத்ததற்கும் தொடங்குகின்ற 12 வயதிற்கு உட்பட்ட சிறுவரும் 72 வயதிற்கு மேற்பட்ட பெரியவரும் பொருள் இடம் போகம் முதலியவற்றில் சிறிதும் இச்சை இல்லாதவர்களாய் தெய்வ நினைப்பு உள்ளவர்களாய் அன்பு உடையவர்களால் இருத்தல் வேண்டும். விளக்கு வைக்கும் போதும் தூசு துடைக்கும் போதும் நம்மவர்களில் நேர்ந்தவர்கள் புறத்தில் நின்று பரிசுத்தராய் மெல்லன துதி செய்தல் வேண்டும். யாவரும் யாதொரு காரியம் குறித்தும் தற்காலம் உள்ளே போதல் கூடாது. ஞான சபை திறவுகோல் ஒருவர் கையிலும் வெளிப்பட இருக்கக்கூடாது. அந்த திறவுகோலை வேறொரு பெட்டிக்குள் வைத்து அப்பெட்டியை பூட்டி அப்பெட்டியை பொற்சபைக்குள் வைத்து அப்பெட்டியின் திறவுகோலை ஆசான காவல் உத்தரவாதியார் இருக்கின்ற கையில் ஒப்புவித்தல் வேண்டும். இதனுடைய தொடர்ச்சி காலம் நேர்ந்த தருணத்தில் எழுதுகிறேன். இங்கனம் சிதம்பர ராமலிங்கம் ஆங்கிரச வருடம் ஆடி 5 என்று முடிக்கிறார். மேற்படி பெருமானார் வெளியிட்ட பத்திரிகையின்படி சில மாதம் நடந்து கொண்டு வந்தது. வள்ளலார் திருக்காப்பிட்டு கொள்ளும் சில தினத்திற்கு முன் மேற்படி சபையை மூடிவிட்டு சாவியை கொண்டு வந்து கொடுக்கும்படி வாங்கி கொண்டு ஆண்டவர் வருங்காலத்தில் சபையானது தானே திறந்து கொள்ளும். அப்போது அது அற்புதமான கட்டடமாக தோன்றும். அப்போது எல்லா அற்புத சித்திகளும் நடக்கும் என்றார்கள். வள்ளலார் திரு காப்பிட்டு கொண்ட பின் மேற்படி சத்திய ஞான சபையானது 3 வருடம் வரையில் மூடியிருந்தது.
அதை எண்ணத்திற்கு மூடி வைக்க சொன்னார்களோ அது அந்த திரு உள்ளத்திற்கே தெரியும். அப்படி இருக்க வெகுதானிய சித்திரை மாதம் 1 தேதியில் அங்கிருந்த அதாவது சாலை அபிமானிகளில் 6 பேர் கூடி சபையை திறந்து பிரதிதினமும் தோத்திரமும் இன்னும் இப்படிப்பட்ட சில ஏற்பாடுகளை அவர்களுக்குள் பிரமாணமாக செய்து கொண்டு நடத்த ஆரம்பித்தார்கள். வள்ளலார் உத்தரவின்படி மூடி வைத்திருந்த சபையை திறந்ததே பெரும் குற்றம். சபையை திறந்த 6 பேரில் சபை விஷயத்தில் முக்கியமாக கவனித்து கொண்டிருந்த 3 காலமாகிவிட்டார்கள். அவர்கள் இறந்த பின் அந்த 6 நபரில் ஒருவன்தான் தான் பெற்ற சிவாச்சாரியார் பட்டத்திற்கு தக்கபடி மெல்ல மெல்ல சபையை வள்ளலார் கட்டளைக்கு விரோதமாக அடியோட புரட்ட ஆரம்பித்தான். சபை விஷயமாய் வள்ளலார் திருக்கரத்தால் எழுதி கொடுத்தபடி அந்த பத்திரிகையில் என்ன இருக்குன்னா, இன்று தொடங்கி சபைக்கு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை என்று வழங்கல் வேண்டும் என்று சொல்லியிருப்பார். இப்போது சிவாச்சாரியார் பட்டத்தை தரித்து கொண்ட இவர் சபை கட்டடம் மானியம் செய்ய புகுந்து அந்த திருவருள் வாக்கிற்கு விரோதமாக ஞானானந்த வள்ளி ஆனந்த நடராஜர் வீற்றிருக்கும் சபை என்று அடியோட பெயரை புரட்டிவிட்டார். மேற்படி பத்திரிகையில் இன்று தொடங்கி அருட்பெரும் ஜோதி ஆண்டவரது அருட்பெரும் சித்தி வெளிப்படும் வரையில் திருவாய்ப்படி புறத்தில் தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும். பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்குகளும் மேலேற்றுகிற குளோப்புக்களும் வேண்டாம் என்றார்கள். திருவாயிற்படி புறத்தில் தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும் என்பதற்கு விரோதமாக மூலாசானத்தில் ஒரு நிலை கண்ணாடியை நாட்டி அதற்குள் ஒரு அகண்டத்தை வைத்து பித்தளை முதலியவற்றால் செய்த குத்து விளக்குகளாலும் மேலேற்றுகிற குளோபுகளாலும் அலங்காரம் செய்து இதுவரையில் யாரும் பாராத அற்புதமான தீபத்தை காட்ட ஆரம்பித்தார். இன்று வரை பார்க்கும் மாதபூச ஜோதி தரிசனம், தைப்பூச திரைவிளக்கும் ஜோதி தரிசனம் எல்லாம் இந்த சிவாச்சாரியாரின் ஏற்பாடுகள். இந்த மாதபூச ஜோதி தரிசனத்திற்கும் வள்ளலாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நாம் ஆழமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் வாசிக்கிறேன். சென்ற தைப்பூசத்தில் சிலர் முன்னிலையில் இவர் சொன்னதாவது, இதுவரையில் சபையில் விக்கிரகத்தை வைத்திருப்பதாக சொல்லுவார்கள். அப்படிக்கில்லை. இனி கெந்த செம்பை எடுத்து அதன் குற்றத்தை நீக்கி சொர்ணமாக்கி நடேச விக்கிரகத்தை வார்த்து வைக்கப் போகிறதாயும் ஆண்டவர் சம்மதமும் அப்படியே இருப்பதாகவும் இந்த சிவாச்சாரியார் சொன்னாராம். அதன் பிறகு மளமளவென ஞானசபை மீது கலசங்கள் வைக்கப்பட்டு கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. பிறகு அதில் அதாவது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபையில் அற்புதமான சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பிரதோஷமும் அதன் வெளியே காட்டப்பட்டது. இப்படியே தொன்று தொட்டு நடைபெற்று வந்தது. பின்னாளில் வந்த நமது சன்மார்க்க அன்பர்கள் குறிஞ்சிப்பாடி சுப்பிரமணியன் ஐயா, வேகாக்கொள்ளை சரவணன் ஐயா, ஜோதி ஐயா, கேசவன் ஐயா, ஆறுமுகன் ஐயா, இன்னும் சில அன்பர்கள் ஏபிஜே அருள் என்னும் மதுரை இளங்கோ ஐயா தலைமையில் 2006ஆம் ஆண்டு வழக்கு தொடுக்கப்பட்டு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 2010ஆம் ஆண்டு இறுதி தீர்ப்பாக வெற்றி கிடைத்தது. பிறகு காவல்துறை ஒத்துழைப்புடன் லிங்கம் வெளியேற்றம் செய்யப்பட்டு இப்போது அந்த லிங்கம் பார்வதிபுரத்தில் ஒரு ஆலயத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக பலகாலம் பொருளாதாரத்திலும் உடல் உழைப்பிலும் மிகுந்த சிரமம் எடுத்த நம் சுத்த சன்மார்க்கிகளுக்கு கோடி நன்றியை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தர்மசாலையிலும் சித்திவளாக திரு மாளிகையிலும் சமயத்தலங்களில் வழங்குவதைப் போல விபூதியை வழங்கி வருகிறார்கள். ஆனால் இந்த ஏற்பாடு 100 ஆண்டுக்கு மேலாக நடைபெறுகிறது. சமய மதத்திற்கும் சுத்த சன்மார்க்கத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அதனால்தான் பெருமானார் மிகவும் வருத்தப்பட்டு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருப்பார். நான் புறப்படுவதற்கு முன் அருள் ஒளியின் சபை கோவிலின் கதவை மூடிவிட்டேன். ஆனால் உண்மையில் எனது கோட்பாட்டை உணர தகுதியான சீடர் கிடைக்கவில்லை.
நான் சென்ற பிறகு கோவிலை திறந்தார்கள், ஆனால் அருள் ஒளி இருக்கிறதா? மிக உயர்ந்தவருடன் இணைந்தவரின் எனது சாட்சியங்களை மீறுதல். அந்த இடங்களில் என் ஆன்மீக குழந்தைகள் இல்லை. அந்த சுவர்கள் காலியாகிவிட்டன. அந்த நிலம் வறண்டு போனது. எனது வசிப்பிடம் எங்கே? என் குழந்தைகளின் இதயங்களில் கருணை ஒளியின் அனைத்து உயிர் இனங்களின் மீதும் அக்கறையும் இருக்கிறது. அங்கு எனது படைப்புகள் பொக்கிஷங்களாக மதிக்கப்படுகின்றன. திருமணத்தை போல விடுமுறை நாட்களில் பாடுவதில்லை. கேள் என் அன்பே, நான் நிரந்தரமாக இருப்பவன். நான் எப்போதும் பகிர்ந்து கொண்டேன், எதையும் எடுக்காமல் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் என்னை பின்பற்றுபவர்கள் எடுத்துக்கொண்டும் இருக்கிறார்கள், பகிர்ந்து கொள்ளவில்லை. பெருமானார் எதை சொல்கிறார் புரிகிறதா? இயற்கை உண்மை இறைவன் தெரிவித்த அனைத்து ரகசியங்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். நான் பகிர்ந்து கொண்டதை தெரிந்து கொண்ட நீங்கள் யாருக்கும் பகிரவில்லை என வேதனைப்படுகிறார். ஒரு விவரம் தெரிந்த ஆன்மா அகவலையோ அல்லது அருட்பாவையோ வாசித்து உண்மையை தெரிந்து கொள்கிறது. ஆனால் தனக்கு தெரிந்த உண்மையை பிற ஆன்மாக்களுக்கு பகிராமல் இருக்கிறது. அந்த ஆன்மா வெறும் வார்த்தையை மட்டும் படிக்க வைக்கிறது, உண்மையை பகிரவில்லை என்று வேதனைப்படுகிறார் பெருமானார். சில அன்பரிடம் நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் பூரண சித்தியை பெற்று பேரின்ப லாபமாகிய ஆன்ம லாபத்தை அடையுங்கள், அடையாமல் போங்கள். ஆனால் எந்த விதத்திலும் பெருமானை வேதனைக்கு உள்ளாக்காதீர்கள். பெருமானின் உண்மையான அறிவை பரப்புங்கள். முடியவில்லை என்றால் பரப்புவர்களுக்கு உங்கள் ஆதரவை தெரிவியுங்கள். ஏனென்றால் எனது உண்மையான மகன்களும் தெய்வீக அருளை வழங்குவதற்கு அவர்கள் தயாராக உள்ளனர் என்கிறார் பெருமானார். அவர்களின் சார்பாக பேச தகுதியானவர்கள். அவர்கள் விளையாடுவதில்லை, ஆனால் என்னுடைய உண்மையான அறிவை பரப்புகிறார்கள். அவர்கள் இருக்கும் இடத்தில்தான் நான் முழுவதுமாக வசிக்கிறேன். அவர்கள் என் உண்மையான மகன்கள் மற்றும் மகள்கள். மீதமுள்ளவர்கள் வெறுமனே பின்பற்றுகிறார்கள். ஆனால் எனது மகன்களும் எனது அறிவை மட்டுமே பகிர்ந்து கொடுக்கும் மற்றும் உண்மையிலேயே பாராட்டும் தருணம் விரைவில் வரும். நான் அனுபவித்த அனைத்தையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். நான் செய்த அனைத்து படிகளையும் அவர்கள் கடந்து செல்வார்கள். அத்தகைய மக்களிடையே அந்த இடங்களில் நான் வசிக்கிறேன். அவர்களின் செயல்கள் என் செயல்கள், அவர்களின் வார்த்தைகள் என் வார்த்தைகள், அவர்களின் மனம் என் மனம், அவர்களின் இருப்பு என் இருப்பு. இது உண்மையில் உண்மை. நன்றி. இந்த செய்தியை பார்த்து மகிழ்ந்த நமது ஆன்மநேய உறவுகள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, சுத்த சன்மார்க்கம் எல்லா உலகும் தழைக்க.